ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்னூஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு டே இன் லைஃப் என்னோட வீடியோ வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்துட்டு நான் எழுந்துட்டு என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறது குட்டியாக உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. மார்னிங் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4:30க்கெல்லாம் வேக்கப் ஆகிட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 5:30 ஆயிடுச்சுங்க. 1 ஹவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி வந்து தண்ணியில் போட்டுட்டு வாசல் வந்து கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் கூட்டி தண்ணி தெளிச்சிட்டேன். நைட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனில் வந்துட்டு நம்ம என்ன குழம்போ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மார்னிங் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி அது மாதிரி குடிக்கிற பழக்கம் எதுவும் இல்லைங்க. அதனால் உளுத்தம்பருப்பு வந்து ஊற வச்சுட்டு வாரத்தில் 3 டைம் 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தங்கஞ்சி வந்து குடிப்போம். வீட்டில் வந்து யாருமே டீ, காஃபி குடிக்க மாட்டோம். ஹர்ஷத் வந்து காஃபி வந்து குடிப்பார். டீ அவர் வந்து சுத்தமாக ஆகாது. காஃபி வந்து குடிப்பார். அவருக்கு மட்டும் பால் வாங்கிட்டு காஃபி வச்சு கொடுத்துருவாங்க. நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா உளுத்தங்கஞ்சி வாரத்துக்கு 3 டைம் வந்து குடிச்சிருவோம். உளுத்தங்கஞ்சி வைக்கும் போது இது மாதிரி தேங்காயும் துருவியும் போட்டுக்கலாம். இல்லை இது மாதிரி மிக்சியில் வந்துட்டு உளுத்தம்பருப்போட நம்ம வந்து அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துட்டு ஒலை வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து வச்சிடலாங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இந்த பாட்டில் வந்து வந்து பிடிக்குதுங்க. ஒரு நம்ம நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எது வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 லிட்டர் வந்து தாராளமாக பிடிக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கண்டெய்னர் வந்து உங்ககிட்ட காட்டினா இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இது வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு எப்படி வருது, கண்ணாடி பாட்டிலாக வேற இருக்கு, மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் போடணும், டேமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத உங்களோட நான் வந்து இப்போ ஓப்பன் வந்து பண்ணி காமிச்சேன். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து கரெக்டா இருக்குங்க. ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் இல்லைன்னா 1/2 லிட்டர் வந்து தாராளமா பிடிக்கும். நமக்கு வந்துட்டு இது வந்து இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது நான் வந்து நிறைய பொருள் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேங்க. எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே கிச்சனுக்கு தேவையானது. நம்ம வந்து ஃபுல்லா கிச்சன் டூர் வந்துட்டு பார்க்கும்போது உங்களோட நான் வந்து ஷேர் பண்றேன். ஒவ்வொன்று இப்போ வந்து எப்படி நான் வாங்கியிருக்கேன், எப்படி கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்றேன் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களோட நான் ஷேர் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் பிளாக். நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பணும். 4:30க்கு இன்னைக்கு வந்து வேக்கப் ஆயிட்டேன். அதுல இருந்து என்னோட வந்து ஃபுல் டே ரொட்டீன் வந்து உங்களோட நான் ஷேர் பண்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு அரிசியை போட்டுட்டு நம்ம வந்து சாதம் வந்து வடிச்சுக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாதம் வடிக்கும் போது கையிலலாம் 2-3 டைம் வந்து கஞ்செல்லாம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து பழகிருச்சுங்க. பார்த்தா ஒரு டைம் வந்து நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பழகிரும்ல, அதே மாதிரி தான் இப்போ வந்து சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வடித்து பழகிட்டேன். ஆயில் வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு அந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இதில் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறேங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி வந்து ஊற்றி வைக்க போகிறேன். இதை வந்து வீட்லேயே மரச்செக்கு எண்ணெய்ங்க போய் கடையில் கொடுத்து ஆட்டி வீட்டில் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறது. கடையில் வந்து மேக்ஸிமம் அந்த ஆயில் வந்து வாங்குறதில்ல. கடலெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரீசெண்ட் டைமில் தான் நல்லெண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் பார்த்து அந்த எள்ளு சரியில்லையா என்னன்னு தெரியல. அப்போ வந்து எங்களுக்கு அந்த எள்ளெண்ணெய் வந்து ஒரு டைம் ஆட்டி சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அதுலேருந்து வந்து மேக்ஸிமம் கடலெண்ணெய் மட்டும்தான் வந்து ஆட்டிக்குவோம் பருப்பு வாங்கி. சரி, இந்த டைம் வந்து எள்ளு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு 20 கிலோ வந்து வாங்கி ஆட்டினோம். சரி வந்து வந்துருந்துச்சுங்க. 20 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் எண்ணெய் வந்து வந்திருந்தது. இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெரியம்மா வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்துட்டு எப்பயுமே கொடுப்பாங்கங்க. அந்த எள்ளில் தான் வந்துட்டு ஆட்டிக்குவோம். இந்த தடவை வந்து எள்ளு வந்து போடலை, கடலக்காய் தான் போட்டிருந்தாங்க. அதுவும் அந்த கடலப்பருப்பு வந்து கொடிப்பருப்புங்கிறதுனால ஆட்டினா அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து வாங்கிட்டு வராமல் வந்துட்டோம். இல்லைன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டத்துல இருந்தே வந்துட்டு கடலக்காய் இல்லைன்னா எள்ளு வந்து அமௌண்ட் கொடுத்து தாங்க வாங்குவோம். பெரியமாவா இருந்தாலும் அப்புறம் அவங்களும் அவங்க வெள்ளாமையெல்லாம் போடுறாங்கல்ல, அதனால அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து இங்கே எண்ணெய் வந்து ஆட்டிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு எப்பயும் போல் வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய், சாம்பார் தூள் எல்லாமே போட்டு கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறோங்க. இப்போ மண் பாத்திரம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்போ மண் பாத்திரம் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான்.
தேங்காய் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கணுங்க. அதிகமாக வந்து போட்டோம்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சமாக வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிட்டோம். உண்மையாகவே ஒர்க்கிங் போகிற உமன்களுக்கு எல்லாமே எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தெரியுங்களா? இங்கே ஒர்க் ப்ரெஷர், வீட்டில் ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்குக்கு போகிற இடத்துல ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மைண்டில் போட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் பார்த்துட்ருப்போம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கூட இந்த ஜென்ஸ் எல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன், இல்லைன்னா அவர் விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரி எல்லாமே நடந்துக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அது கூட 2 ஏலக்காய் போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி உளுத்தம்பருப்பு அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா வந்து கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். நமக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து அஸ்கா சக்கரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அஸ்கா சக்கரை தாங்க பிடிக்கும். அதனால் வந்து இதே வந்து ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து உளுத்தங்கஞ்சி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நெக்ஸ்ட் வேலையே பார்த்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே கூட்டி விடுறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சு வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா இங்கே ஈவினிங் வந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து டயர்டாக இருக்கும். அடுத்த நாளைக்கு உண்டான ஷார்ட்ஸ் வீடியோக்கு உண்டான வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தாங்க போவேன். எல்லா நாளும் இது மாதிரி க்ளீன் பண்ணுவோன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கும் டயர்டாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். வந்து தான் வந்து ஈவினிங் வந்துட்டு தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெங்காயம் மட்டும் ஒழிச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வயசாயிருச்சுங்க. அதனால அவங்களையும் வந்துட்டு இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்றது இல்லை. ஒரு சில டைம் என்னையும் மீறி கோவம் வந்துச்சுன்னா ஏதாவது சொல்லுவேன். அப்புறம் சரி போ நாம தானே செய்யணும் சொல்லி என்ன ஆகுறது அப்படின்ட்டு மறுபடியும் அதே வேலையை நானே செஞ்சிடுவேன். மேக்ஸிமம் அவங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்குறதே இல்லைங்க. நானே எல்லா வேலையுமே பார்த்துக்குவேன். சின்ன வீடாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, போர்ட்டிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே கூட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிருங்க கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் கிச்சனில் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெயிலில் இது மாதிரி வச்சுருவேன். ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். கொஞ்சம் சப்பாத்தி மாவு இருந்ததுங்க, அதனால் பிசைஞ்சு வச்சா அர்ஷத் வந்து ஜாம் தொட்டு சாப்பிட்ருவாரு. இன்னைக்கு வந்து சாப்பாடு, தயிர், புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், உளுத்தங்கஞ்சி இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க. உளுத்தங்கஞ்சி குடிக்கிறியா தங்க? ஹோப் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நானும் ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.